வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் இக்ஷி அமர் அபிஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், ஆர்டிஇ தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல நடத்தப்பட போகின்ற ஆர்டிஇ அட்மிஷனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த அட்மிஷன் நாளையிலிருந்து, அதாவது 20/4/2026 அன்றிலிருந்து தொடங்கப்படும் என்று ஆன்லைன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல யார் யார் அப்ளை பண்ணலாம், அவர்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எந்த முறையில் அப்ளை பண்ணணும், அனைத்து விதமான டீட்டெயிலையும் நம்ம கொடுக்க போறேன். நம்ம இதுக்கு முன்னாடி கேந்திர வித்யாலயா பத்தி எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருந்தோம், அனலைஸ் பண்ணியிருந்தோம். எக்கச்சக்கமானவர்களுக்கு சீட்டு கிடைச்சது ஆர்டியில. அதுல யாருக்காவது கிடைக்காம இருந்தா, பெற்றோர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ஆர்டி மூலமாகவும் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். வாங்க மக்களே, வேற ஒரு ஸ்கிரீன்ல காட்டுற இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். மக்களே, ரைட் டு எஜுகேஷன் ஆர்டின்னு சொல்லுவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டுல மாநில அரசும் மத்திய அரசும் கொலாபரேஷன்ல கிடைக்கிற ஒரு திட்டம் தான் இந்த ஆர்டி. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தனியாக நடத்தப்படுகின்றது இல்லை. இது ரெண்டு பேரும், அதாவது அங்கிருந்து கொஞ்சம் பங்கு, அப்புறம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பங்கு, ரெண்டையும் சேர்த்து அந்த நிதியை வச்சுதான் இந்த ஆர்டியில 25% குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆர்டின்னு கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன் என்பது 6 இருந்து 14 வயது குழந்தைகளுக்கு அனைவருக்கும் இலவசமான கட்டாய கல்வி. அதுதான் இந்த ஆர்டி கொண்டு வந்த நோக்கம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இந்த கல்வி உரிமை சட்டம் ஆர்டி என்பது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் குறைந்த பிரிவினரை சேர்த்து குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வியை உறுதி செய்வதற்கு இச்சட்டம் 12(1)(c) பிரிவின் கீழ் சிறுபான்மையற்ற தனியார் பள்ளிகளில் ஆரம்ப நிலை வகுப்பு எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு இதுல 25% இடஒதுக்கீடு இம்மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இந்த ஆர்டியில ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், அதாவது மாணவர்களுக்கான புத்தகம் அதை இலவசமா கொடுத்துருக்கணும், உடைகள் அதையும் கொடுக்கணும், மதிய உணவு போன்ற உதவிகளை வழங்குகிறது. அது உண்மையான இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கிற விஷயம். ஆனா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அப்படின்னு போனீங்கன்னா, ஆர்டியில ஒரு குழந்தைய சேர்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அவர்களுக்கான இந்த டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதை அவங்க கட்டிடுவாங்க. நீங்க யாரும் கட்ட தேவையில்லை. சரிங்களா? இந்த 6 வயதுல இருந்து இந்த 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான டியூஷன் ஃபீஸை ஃபுல்லா அவங்க கட்டிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டியில செலக்ட் ஆகிற குழந்தைகளுக்கு. ஓகே மக்களே, இதுக்கு முன்னாடி நம்ம பதிவுகள் இன்னும் கொஞ்சம் டீப்பா போறதுக்கு முன்னாடி மக்களே, இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஏதேனும் உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் என்ன அணுகும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் இல்லையா, கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், வேற இடபிள்யூ சர்டிபிகேட், வேற ஏதாவது சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ அவர்கள் என்ன அணுகலாம். நான் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க, அதான் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் கூட. ஸோ அதில் கால் பண்ணி கேளுங்க. ஸோ உங்களுக்கான உதவிகளை நான் செய்து தருகிறேன். இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆர்டி உரிமை இருக்கு பார்த்தீங்களா, இதனால என்னன்னா அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஓகேங்களா? அரசு பள்ளிகளில் கல்வி இலவசமாக கிடைக்கிறது, எல்லாத்துக்கும் தெரியும். ஏழை மற்றும் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளும் கல்வி பெறும் வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. இதுக்கு தான் இந்த ஆர்டி கொண்டு வந்த நோக்கம். 2026-27 கல்வியாண்டிற்கான முக்கிய தகவல். இந்த ஆர்டி ஸ்கீம்ல நீங்க சேரணும்னா உங்களுக்கு உங்க குழந்தைக்கு வயது என்ன, அதை பற்றி ஃபுல்லா டீட்டெயில் சொல்றேன். அதை எந்த ஸ்கூல்ல எந்த கிளாஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? தகுதி என்னன்னா, எல்கேஜில உங்க குழந்தைய சேர்க்கணும்னா அந்த குழந்தை 1/8/2022 முதல், அதாவது 1/8/2022 முதல் 31/7/2023க்குள் 31/7/2023க்குள் பிறந்திருக்க வேண்டும். இது யாருக்குன்னா எல்கேஜி குழந்தைகளுக்கு. அடுத்து கிளாஸ் 1 முதல் வகுப்புக்கு குழந்தை 1/8/2019 முதல் 31/7/2020க்குள் பிறந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி குழந்தை இருந்தாங்கன்னா அவர்களுக்கு கிளாஸ் 1க்கான அட்மிஷன் கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? இது மெயின் கிரிட்டேரியா. நீங்க இந்த குழந்தை இந்த இயருக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எல்கேஜிலயோ இல்ல கிளாஸ் 1க்கான அட்மிஷனை பெறலாம், முயற்சிக்கலாம். அடுத்து இந்த ஆர்டியில முன்னுரிமை யாருக்கு? இத இந்த முன்னுரிமை 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒண்ணு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் அதுல யார் வருவாங்க தெரியுமா? இந்த காஸ்ட் கேட்டகரியில பிசில வரவங்க, எம்பிசில வரவங்க, டிஎன்சில வரவங்க, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், அதாவது பிசி முஸ்லீம். இது இந்த காஸ்ட் கேட்டகரியில் உள்ளவங்க தான் இதுல வர முடியும். இவர்களுக்கு அடிப்படை தகுதி என்னன்னா, இவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இவர்களுக்கு காஸ்ட் சர்டிபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவை. இதுதான் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். அடுத்து வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர். இதுல யாராவது வருவீங்கன்னா, ஆதரவற்றோர், அதாவது ஆதரவற்ற குழந்தைகள், அதையும் சொல்றமே அவங்க. இன்னொன்று HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்.
டிரான்ஜெண்டர் சொல்றோம்ல, திருநங்கைகள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி இந்த சொன்ன பாத்தீங்களா, இதுல உங்க குழந்தை ஏதாவது ஒன்ன பேஸ் பண்ணாங்கன்னா சான்ஸ் உண்டு அட்மிஷன் கிடைப்பதற்காக. அடுத்து நலிவடைந்த பிரிவினர், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது இடபிள்யூஎஸ் சொல்லுவோம். சரிங்களா? பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் இடபிள்யூஎஸ் ஆண்டு வருமானம் அவர்களுக்கு 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். திருப்பி சொல்றேன், 2 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் மஸ்ட். சரிங்களா? சோ இதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா இந்த 3 கேட்டகரியிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக மற்றவங்க கிடைக்காதான்னு கேட்காதீங்க, கிடைக்க சான்சஸ் உண்டு. இவர்களை தவிர்த்து, அதாவது இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, அதற்கு பின்பு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 25% கொடுக்கிற முறை சீட் கடை இருந்தால் கொடுக்கப்படும். அந்த 25% மீதம் ஏதாவது சீட் இருந்தால் கொடுக்கப்படும். ஓகே, அடுத்து மெயினான ஒரு விஷயம், இந்த டிஸ்டன்ஸ். சரிங்களா? இதே கேந்திர வித்யாலயம் எடுத்தீங்கன்னா உங்க ஸ்கூலுக்கும் உங்க வீட்டுக்கும் உள்ள தொலைவு 5 கிலோமீட்டர் நிர்ணயிக்கப்பட்டது, அர்பன் ரூரல் சொல்லிட்டு. ஆனா இங்க எப்படின்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவில், அதாவது ரேடியஸ்ல 1 கிலோமீட்டருக்குள்ள 5 ஸ்கூல் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். 5 ஸ்கூலுக்கு. அதுக்காக 1 கிலோமீட்டருக்கு மேல அதிகமா இருக்கே, நாங்க அப்ளை பண்ணலாமா, அதாவது 5 ஸ்கூலுக்கு மேல இருக்கு, அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்பையும் அப்ளை பண்ணலாம். ஆனா அவர்களுக்கு யாருக்கு பிரியாரிட்டி அதிகம்னா, யார் ஒருவர் 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்கீங்களோ அவர்களுக்கு தான் முதல் பிரியாரிட்டி. அவர்களுக்கு போக மித்தம் ஏதாவது சீட்டு இருந்தா நீங்க தூர தொலைவில் இருந்தீங்கன்னா கூட எடுத்துக்கிற சான்சஸ் உண்டு. இதை அப்ளை பண்ணுவதற்காக உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய தேவையான ஆவணங்கள் என்னன்னா, குழந்தைக்கு சமீபத்துல எடுத்த புகைப்படம். சரிங்களா? அடுத்து குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிபிகேட். அடுத்து குழந்தையின் ஆதார் கார்டு மற்றும் அப்பா அம்மாவின் ஆதார் கார்டு. சரிங்களா? இது 2மே தேவை. சரிங்களா? இருப்பிட சான்றிதழ். இருப்பிட சான்றிதழ் என்ன, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதற்கான சான்று. அதற்கு என்ன கொடுக்கலாம்னா ரேஷன் கார்டு கொடுக்கலாம், வாக்காளர் அட்டை கொடுக்கலாம், அல்லது ஓட்டுநர் உரிமம், அதாவது லைசன்ஸ் கொடுக்கலாம். இதை தவிர மற்றபடியும் இருக்கு, கேஸ் பில்லு, எலக்ட்ரிக் பில்லு, ஆதார் கார்டு எல்லாமே கொடுக்கலாம். நீங்க அதையும் ஏற்றுக்கொள்ளப்படும். வருமான வரி சான்றிதழை எல்லாரும் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. தாசில்தார் வழங்கியிருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து சாதி சான்றிதழ், அதுவும் தாசில்தார் இல்லைன்னா அவருடைய ஈக்குவலான உள்ளவங்க யாராவது கொடுத்திருந்தாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்காக புதிதாக தான் எடுக்கணுமா அப்படின்னா இல்ல. இந்த சாதி சான்றிதழை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான புதுசும் தேவையில்லை, பழசு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இன்கம் தெரியும் உங்களுக்கு, 1 வருஷத்துக்கு 1 தடவை தான் கொடுப்பாங்க. சோ பழசு வச்சிருந்தீங்கன்னா புதுசு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஆவணத்துல அங்க கேட்க போற ஆவணம் என்னன்னா 3 விஷயங்கள் இருக்கும். குழந்தையோட போட்டோ இருக்கும், பிறப்பு சான்றிதழ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபா இருக்கும். அதை மட்டும் தான் அப்லோட் பண்ண போறீங்க. இது 500 கேபிக்குள்ள இருக்கணும். சரிங்களா? சோ இவ்வளவு நீங்க உங்கள்கிட்ட ரெடியா இருக்கணும். இருந்தா நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா மக்களே? அடுத்த மக்களே முக்கியமான தேதி என்னன்னா, விண்ணப்பம் தொடங்கும் நாள் நாளைக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி நாளையிலிருந்து தொடங்க போகுது. அடுத்து விண்ணப்பிக்க கடைசி நாள் மே 8. மே 8 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உங்களுடைய க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு செக்ஷன்ல 25 குழந்தைகளை எடுக்கணும்னா அந்த 25 அப்ளிகேஷன் வந்திருந்துச்சுன்னா இல்லைன்னா கம்மியா இருந்துச்சுன்னா எந்த விதமான குழுக்களும் நடைபெறாது. எல்லா குழந்தைகளும் சீட்டு கிடைச்சது. இன்கேஸ் 25க்கு மேல அதிகமா போயிட்டாங்கன்னா அப்பதான் அந்த குழுக்கள்ங்கிற ஒரு விஷயம் நடைபெறும். சோ மக்களே, அடுத்து இந்த குழுக்கள் செய்யப்பட்டோர் பட்டியல் என்னைக்கு வெளியிடப்படும்னா மே 29, 2026 அன்று. இதை விண்ணப்பிக்கும் முறை எப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் இதை விண்ணப்பிக்கணும். சரிங்களா? இதை www.rte.tn.gov.in என்ற இணையதளத்துக்கு போய் இந்த அப்ளிகேஷனை நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது வரும். இதை சப்மிட் பண்ணிட்டு லாஸ்ட்ல எல்லாம் அப்ளை பண்ணோன்னா இந்த நகலை சமர்ப்பித்த அந்த நகலை அச்சிட்டு வைத்துக் கொள்ள. ஒரு பள்ளியில் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட அதிகமான விண்ணப்பங்கள் வந்தால் கல்வித்துறை அதிகாரி முன்னிலையில் கொடுக்க வேண்டும். இதுதான் மெயினான விஷயம். சரிங்களா? ஒரு ஸ்கூல்ல நிர்ணயிக்கப்பட்ட இவ்வளவுதான் சீட்டு, இவ்வளவு சீட்டுக்கு அதிகமாக விண்ணப்பங்கள் வந்துருச்சுன்னா அதை கல்வித்துறை அதிகாரி முன்னிலையில் குழுக்கள், அதாவது லாட்டரி சிஸ்டம் மூலம் அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். மக்களே, மேலும் உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால், உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியல, உங்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் என்னை அணுகலாம். ஓகேங்களா? அத்துடன் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்காக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், இடபிள்யூ சர்டிபிகேட் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் ஆன்லைன்ல உங்களுக்கு அப்ளை பண்ணி தருகிறேன். ஓகே மக்களே, ஏதேனும் உதவிகள் இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்திருக்கேன். சோ அதுல கால் பண்ணி கேளுங்க. சோ உங்களுக்கான உதவிகளை நான் செய்து தருகிறேன். ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.